அனைவருக்கும் நமஸ்காரம். நான் இந்தியாவிலேருந்து மலேசியாவில் கிட்டத்தட்ட 15 வருஷம் ஜாதகம் பார்த்துட்டு வந்துட்டு போயிட்டுருக்கேன். இதுவரையும் என்கிட்ட பார்த்தவங்களே மாற்றி சொல்லி ஒவ்வொருத்தராக பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ நான் பப்ளிக்காக பண்ணி கொஞ்ச நாள் தான் இங்கே வர்ற மாதிரி இருக்கேன். 3 மாதத்தோட 2 மாதத்தோட வந்துட்டுருக்கேன். அடுத்து 3 மாதம், இப்போ 4 மாதத்தோட வந்துட்டுருக்கேன். அவங்க ஜாதகத்தில் நீங்கள் பொது பலன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொருந்தாது. அது பொது பலன் அவ்வளோதான். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எங்கே இருக்கோ, எந்தெந்த கிரகங்களோட சேர்க்கையில் இருக்கோ அதை வச்சு தான் பலன்கள் எல்லாம் நடைபெறும். உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தில் சனி 4ல் இருந்தால் அவங்க வீடு வாஸ்துப்படி தப்பாக இருக்கும். சனி ராகு சேர்ந்தாலும் பாவ கிரகங்கள் இருந்தாலும் அந்த வீடு வாஸ்து, அதேமாதிரி அந்த குழந்தைய பெற்ற தாய்க்கும் சில பீடைகள் எல்லாம் இருக்கும். 9ஆம் இடத்துல அதேமாதிரி பாவ கிரகங்கள் இருந்தால் பூர்வ புண்ணியஸ்தானம் பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது 1, 5, 9. 1, 5, 9ங்கிறது லக்னத்தை வச்சு பேஸ் பண்ணணும். நீங்கள் எல்லாமே சந்திரனை வச்சு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சந்திரனுங்கிறது அன்றாட வாழ்வியல் பிரச்சனைக்கு அது யூஸ் ஆகும். அதில் நீங்கள் தண்ணியே குடிக்கல, சாப்பிடவே இல்லை, எதுவுமே இல்லைனாலும் ஒரு 4 மணி நேரம் ஒன்றும் செய்யாது. ஆனால் 4 மணி நேரத்துக்கு கழிச்சு அது தேவைப்படும். சாப்பாடே சாப்பிடாமல் தண்ணி மாத்திரம் குடிச்சிட்டும் வாழ்ந்துட்டு அந்த அளவுக்கு அது வளர்ச்சி உடம்ப பாதுகாத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் உங்களுக்கு எல்லா யோகங்கள், எல்லா திறமைகள் இருந்தும் உங்களை வேலை செய்ய விடாமல் தடுக்கிறது இந்த லக்னம் அப்படிங்கிற அதில் உள்ள பாவகிரகம், 5, 9ல் உள்ள பாவகிரகம். இதோட சுபகிரகங்கள் சேர்ந்தாச்சு கொஞ்சம் பலன் நம்மளுக்கு கிடைக்கும். 12ஆம் இடத்துல பாவகிரகங்கள் உட்காந்தாச்சுன்னா பிரேத உபாதனைகள் ஹெவியாக இருக்கும். அப்போ இந்த பிரேத உபாதனைகள்லேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு உண்டான கோயில், குளம், அதுக்கு உண்டான சில ரெமெடிகள், பரிகாரங்கள். அந்த ரெமெடி நம்ம கொடுக்கும்போது 100% நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா ஜனனி ஜென்ம சௌக்கியானம் பதவி பூரிய புண்ணியதாம் நினைக்கிது ஜென்ம பத்திரிக்கை. இந்த ஜாதகம் நம்ம இந்த பிறப்பு ஏன் எடுக்கிறோம்னு பூர்வ புண்ணிய கர்மாக்களை கழிக்கிறதுக்கும், அடுத்து நம்மளுக்கு பிறக்கிற ஜீன்கள் எல்லாமே முன்னோர்கள். அப்போ அவங்க செஞ்ச தவறுகளையும் நம்ம கழிக்கும் போது நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய கிஃப்ட்டு, க்ரோத் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுன ஜாதகம் பார்க்குறது, வாஸ்து, நியூமராலஜி எது இருந்தாலும் கேட்டுக்கலாம். இன்றைக்கி இப்போ நாளைக்கு மதியம் வரையும். அதுக்கடுத்து 4, 5, 6 பட்வத் அந்த ஏரியாவில் இருப்பேன், பட்வத்தில் இருப்பேன். உங்களோட அப்பாயின்மெண்ட்டை வாங்கி, என்னோடய அப்பாயின்மெண்ட்டை வாங்கி நீங்கள் பார்த்துக்கலாம்.